அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நிச்சயம் முருகப்பெருமானின் அருளால் நல்ல நாளாக மாறப்போகுது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு உங்களுடைய வேண்டுதல் வைங்க. நிச்சயம் முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் வீட்டு பூஜை அறை எப்படி நம்ம பார்த்திங்கன்னா வழிபடுறோமோ, வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் என்ன பொருட்கள் வைத்து வழிபாடு மேற்கொள்கிறோமோ அதற்கேற்ற பலன்தான் உண்டு. நீங்கள் எந்த ஒரு பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முதல்ல வீட்டு பூஜை அறையை விளக்கேற்றி வழிபடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. எந்தவித கஷ்டமாக இருந்தாலும் வீட்டு பூஜை அறையில் வெளிச்சமாக பூக்களால் அலங்கரித்து தீபம் ஏற்றி வழிபட்டாலே அந்த பிரச்சனை விலகிடுங்க. வீட்டில் குலதெய்வம் எப்போது நிலைத்திருக்க வீட்டு பூஜை அறையை எந்த மாதிரி பராமரிக்கணும், வீட்டில் மகாலட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய பூஜை அறை வழிபாடு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் இருக்கக்கூடாது, கட்டாயம் இந்த ஒரு பொருள் மட்டும் பூஜை அறையில் இருக்குதான்னு இன்றைக்கி போய் பாருங்கள். இல்லைன்னா இந்த ஒரு பொருளை வாங்கி வைத்து வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு மகாலட்சுமி கடாட்சன்னு வீட்டிலே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அனைவருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்தவித தடைகளும் இல்லாமல் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டு பூஜை அறை பற்றி சில ஆன்மீக தகவல்களையும் சில குறிப்புகளையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை வச்சு நான் வழிபட்டேன், இதனால் எனக்கு ஒரு நல்ல மாற்றம் நடந்திருக்கு, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, இந்த பொருள் வச்சதுனால எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு நீங்கள் அனுபவ ரீதியாக ஏதாவது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினசரியுமே பார்த்தீங்கன்னா காலை மாலைன்னு இரு நேரமும் வீட்டு பூஜை அறையே சுத்தம் செய்து இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லுவாங்க. கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக இருந்தாலும் வீட்டிலேயே வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சில வரைமுறைன்னு இருக்குங்க. அந்த முறைப்படி நம்முடைய வழிபாட்டை மேற்கொண்டாலே நம்ம வழிபாட்டுக்கான முழு பலனும் நிச்சயம் கிடைக்குங்க. வீட்டு பூஜை அறை பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யக்கூடிய இடங்களில் நம்ம வீட்டில் இது ஒன்றுனா அது பூஜை அறை மட்டும்தான். வீட்டில் எப்போதும் தெய்வீகத்தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியோ நிறைந்திருக்க பூஜை அறையை எப்படி வச்சுக்கணும், மேலும் நம்முடைய பூஜை அறையில் எத்தனையோ விதமான சுவாமி படம் சிலைன்னு இருந்தாலும் இதில் நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் படமும் நம்ம வச்சு வழிபடுவோம். இதையும் தாண்டி சுவாமி படங்களையும் தாண்டி பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் வழிபாடு முறைகள்னு சில இருக்குதுங்க. அதை தான் நம்ம இப்போது தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய பூஜை அறையில் தினசரி வழிபாட்டினை மேற்கொண்டாலும் வீட்டில் நன்மை பெறுவதோடு மட்டும் இல்லை, தெய்வத்தினுடைய அருள் எப்போதும் நம்ம வீட்டில் நிலைத்திருக்கோம். வீட்டில் மகாலட்சுமி அருள் கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் நினச்சிங்கன்னா பூஜை அறையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யப்படுவதாக சொல்லக்கூடிய பொருட்களின் ஒன்றான கண்ணாடி அவசியம் வச்சுருக்கணும். இதற்கு தினமும் பூஜை செய்யும்போது தீபதூப ஆராதனை காமிங்க. இந்த கண்ணாடியில் தெய்வத்தின் உருவமோ அதுவும் அமாவாசை போன்ற நாட்களில் உங்கள் வீட்டில் இருந்த முன்னோர்களின் உருவமும் பிரதிபலிப்பதால் அவங்களுடைய அருளும் ஆசையும் வீட்டில் எப்போதும் நிலைத்திருக்கும். அதே போல் பூஜை அறையில் எவ்வளவு விலை உயர்ந்தால் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களாலான விளக்கு, விலை உயர்ந்த குத்து விளக்கு இருந்தாலும் அவசியம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளணுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகள் படங்களுக்கு பூஜை செய்யும்போது வெறும் விளக்கேற்றி மட்டும் பூஜை செய்யக்கூடாது. கண்டிப்பாக ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து தான் பூஜை செய்யணும். நெய்வேத்தியமாக தினமும் உணவு சமைத்து நம்மளால் படைக்க முடியலனா கூட சிறிதளவு கற்கண்டு வாங்கி வைத்து பூஜை செய்யும் போது பயன்படுத்திக்கோங்க. அதே போல் சுவாமிக்கு படங்களுக்கு முன்னாடி ஒரு சிறிய கிண்ணத்தில் அரிசி பருப்புன்னு மங்கள பொருட்களை நிரப்பி வைத்து பூஜை செய்யுங்க. குறிப்பாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் விநாயகருடைய பாதத்துக்கு அருகே எப்போதும் சிறிது அரிசி வைத்திருக்கும் போது பார்த்துக்கோங்க. இதனால் வீட்டில் எப்போதும் உணவுக்கு பற்றாக்குறையோ வறுமை ஏற்படாமல் இருக்கும். அதே போல் நீங்கள் பூஜை செய்யும்போது கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள்னால் தண்ணீர் தாங்க. தண்ணீர் இல்லாமல் எப்போதும் பூஜை செய்யாதீங்க. பூஜை அறையில் எப்போதும் பஞ்ச பாத்திரத்தை காலியாக வைக்கக்கூடாது. சிறிது தண்ணீரும் அதில் 1-2 துளசி இலைகளை வைத்து வழிபடுங்க. ஒரு மலர் பார்த்திங்கன்னா
சூடிய பிறகு காய்ந்து போன பின்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப வாட விட்டுவோம். காய்வதற்கு முன்னாடி சுவாமி படங்களில் இருக்கக்கூடிய பூக்கள் எடுக்கக்கூடாது. பொதுவாகவே வீட்டில் செல்வ வளம் பெருக வேண்டும்னா, லட்சுமி கடாட்சம் வீட்டில் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும்னா பார்த்திங்கன்னா பூஜை வழிபாடுகள் செய்கிறோம். நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைய சில பொருட்களை வைத்தால் மட்டுமே லட்சுமி கடாட்சம் வீட்டில் பெருகுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் நல்ல வாசனை தரக்கூடிய பொருட்கள் எப்போது இருக்க வேண்டுங்க. அதாவது பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்புன்னு இருப்பது ரொம்ப நல்லது. அதிலும் ஏலக்காய் மாலையாய் கட்டி பூஜையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்துக்கு போட்டுவது நல்ல வாசனையும் வீடு முழுக்க பரவுவதோடு செல்வ வளத்தை பெருக்கும். அடுத்தபடியாக பச்சை கற்பூரத்தை வீட்டில் ஏற்றும் விளக்கில் நுணுக்கி சேர்த்து விளக்கு ஏற்றி வந்தீங்கன்னா வீடு முழுக்க நல்ல நறுமணம் பரவும். கிராம்பு நல்ல நறுமணத்தை தரக்கூடிய பொருளுங்க. இதையும் மாலையாக பயன்படுத்தலாம். விளக்கேற்றும் போது 3, 3, 5, 7, 9 என்ற ஒற்றைப்படையில் விளக்கை போட்டு ஏற்றினா ரொம்ப விசேஷமான பலனை தருங்க. அது மட்டும் இல்லை, வீடுகளில் தினமும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பச்சரிசி, கல் உப்பு, விரலி மஞ்சள் போன்றவை செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய பொருள். அதனால் வெண்மை நிறம் கொண்ட பச்சரிசி மகாலட்சுமி அம்சத்தை கொண்டது. பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து தோன்றியவள் தான் இந்த மகாலட்சுமி தாயார். கல் உப்பும் அது அப்போதே தோன்றியதால் இது மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லப்படுது. வீட்டை செய்யும்போது பார்த்திங்கன்னா வீட்டு பூஜை அறையில் சுத்தம் செய்யும்போது குளிக்கும் போதும் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை சேர்த்து பயன்படுத்தி வந்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கிடுங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளில் கல் உப்பை வாங்கும்போது சுக்கர ஓரையில் வாங்கக்கூடிய பழக்கம் இருந்தால் இன்னும் ஐஸ்வர்யம் பெருகும். அத்தோடு நீங்கள் விரலி மஞ்சள் சேர்த்து வாங்குவது ரொம்ப நல்லது. இவை இரண்டுமே பூஜை அறையில் நீங்கள் வச்சிங்கன்னா வீட்டில் செல்வ வளம் பெருகும், நகை சொத்துன்னு அதிகரிக்கும். பால் மகாலட்சுமி அம்சம் நிறைந்ததாக சொல்லப்படுது. காய்ச்சி பாலில் சிறிது சர்க்கரை சேர்த்து நெய்வேத்தியமாக கடவுளுக்கு படைக்கும் போது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமான முன்னேற்றம் உண்டாகும். இந்த 7 பொருட்களும் உங்கள் வீட்டில் இருக்குதான்னு பாருங்கள். இல்லைன்னா நீங்களும் இன்னையிலிருந்து வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, வீட்டு பூஜை அறையில் ஏதாவது ஒரு பொருளை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்தால் கூடாது. வீட்டில் வறுமை தங்காதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை நிலையாக இருக்கணும்னா இந்த ஒரு பொருள் வைத்து வழிபடுங்க. நிச்சயம் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். முதல்ல மகாலட்சுமியினுடைய அம்சம் பொருந்திய பொருட்களை பூஜை அறையில் வலம்புரி சங்கை வைத்து வழிபடுங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா மிக சிறிய அளவிலும் வலம்புரி சங்கு கிடைக்குது. கொஞ்சம் பெரிய அளவிலும் வலம்புரி சங்கு இருக்குது. உங்களுக்கு எது சௌகரியமோ எது ஒரிஜினலாக கிடைக்குதோ அதை வாங்கி வந்து பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்வது நல்லதுங்க. வலம்புரி சங்கை வாங்கிக்கோங்க. வலம்புரி சங்கு வைப்பதற்குன்னு தனியாக ஸ்டாண்ட் கடைகளில் இருக்குது. அந்த ஸ்டாண்டை வாங்கியோ அதன் மேலே வச்சிடுங்க. அதையெல்லாம் வாங்க முடியாது, எங்கள் வீட்டில் வலம்புரி சங்கு இருக்குதுன்னு அதை ஒரு அகலமான கிண்ணத்தில் பச்சரிசி நெல்லை கொட்டி அதன் மேலே இந்த வலம்புரி சங்கை நிற்க வச்சு அதன் உள்ளே தண்ணீரை ஊற்றி தண்ணீருக்கு உள்ளே பூ போட்டு ₹1 நாணயத்தை போட்டு பூஜையில் வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். அதுவே மிக சிறிய அளவில் வலம்புரி சங்கு உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதில் தண்ணீர் எல்லாம் ஊற்றி நம்மளால் வைக்க முடியாது. ஒரு தட்டில் சில்லறை நாணயங்களை கொட்டி அதன் மேலே இந்த வலம்புரி சங்கை வைத்து வழிபடுங்க. நீங்கள் வைக்கும் போதே கிழக்கு மேற்கு பார்த்தவாறு வைங்க. சக்கரம் போல இருக்கும் பகுதி கிழக்கு பார்த்தவாறும் கூர்மையான பகுதி மேற்கை பார்த்தமாறும் வச்சு பூஜை அறையில் வழிபடுங்க. தினமும் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்தாலே போதும். சங்குக்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரை மட்டும் தினந்தோறும் மாற்றிடுங்க. சங்கு உங்களால் வாங்க முடியலனா கூட சங்கு உங்களுக்கு கிடைக்கவில்லைன்னு நினைக்கக்கூடியவங்க வெள்ளருக்கன் பிள்ளையாரை பூஜை அறையில் வைக்கலாம். வெள்ளருக்கும் பிள்ளையாருக்கு ஐஸ்வர்ய கடாட்ச நிறைவாக வீட்டில் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு சிறிய கிண்ணத்தில் குன்றின் மணி போட்டு வைங்க. ஒரு தட்டில் பச்சரிசி கொட்டி அதன் மேலே இந்த கோமதி சக்கரத்தை வைக்கலாம். அதே போல் கோமதி சக்கரம், சங்கு இதை 2 பொருட்களுமே பூஜை அறையில் இருந்தால் வாரத்துக்கு ஒரு முறையாவது பாலபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து வழிபடுங்க. ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாம் உயிரோட்டம் உள்ள பொருட்கள். அவைகள் வாங்கி வீட்டில் ஒரு ஓரத்தில் பூஜை செய்யாமல் போட்டு வைக்கக்கூடாது. அது குடும்பத்தில் கஷ்டத்தை கொடுத்துடுங்க.
நம்பிக்கை உள்ளவங்க இந்த ஒரு வழிபாடு செய்து பாருங்க, நிச்சயம் நல்ல விதமான பலனை தரும். நீங்களும் உங்க வீட்டு பூஜை அறையில வாய்ப்பு கிடைச்சா இந்த பொருட்களை வாங்கி வைத்து வழிபடுங்க. வீட்டில் எப்போதோ தெய்வத்தினுடைய அருள் நிலைத்திருக்கும். இந்த வீடியோ பதிவிட வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருள் கடாட்சம் நிறைந்திருக்க என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கி வைத்து வழிபடலான்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.